தவறான உறவுக்காக பெத்த தாயோட சேர்ந்து கை குழந்தையோட கையை உடைச்சி தலையை சோத்துல மோத செஞ்சு கொலை செஞ்சிருக்கான் ஒரு கொடூர அகிலா. கேரள மாநில நெடுமங்காடு பனவூர்ல ஒரு வாடகை வீட்டுல வச்சுட்டு வந்திருக்காங்க. டான்ஸ் ஆடக்கூடிய அகிலா கோவில் திருவிழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள்ல நடனம் ஆடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த பெண் 3 மாத கர்ப்பிணியா இருந்த போது அவருடைய கணவர் அகில் தற்கொலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனது 1.5 வயசு மகன் அர்ஷித்தோட தனியா வச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு இடையில தான் நடனக்குழு செல்லக்கூடிய வாகனத்துக்கு டிரைவரா பணியில சேர்ந்திருக்கான் அஸ்கர். அவனோட அகிலாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. இருவரும் கணவன் மனைவி போன்று ஒரே வீட்டிலும் வசிச்சிருக்காங்க. இவங்களுடைய உறவுக்கு இடைஞ்சலா இருப்பதனால 1.5 வயசு குழந்தைய அகிலாவும் அஸ்கரும் சேர்ந்து பலவிதமான கொடுமையை செஞ்சிருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அகிலா தமிழ்நாட்டில் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு அஸ்கர் குழந்தையோட தலையை சோத்துல மோதி கொலை செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது வாந்தி எடுத்ததாகவும் அதை தொடர்ந்து மயங்கியதாகவும் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லி நாடகம் ஆடி இருக்கான். உடனே குழந்தை அரிசித்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிக்கிறாங்க. குழந்தையை பிரேத பரிசோதனை செய்யும் போது குழந்தையினுடைய உடல்ல 91 காயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த காயங்கள் எல்லாமே 1 மாத காலத்திற்கு தொடர்ச்சியா நிகழ்த்தப்பட்ட சித்திரவதைகள் அப்படின்னு விசாரணையில தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சில வாரங்களுக்கு முன்பு அந்த பிஞ்சு குழந்தையுடைய 2 கைகளையும் உடைச்சி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை தொடர்ச்சியா அழுததுனால தலையை சோத்துல மோத செஞ்சு கொலை செஞ்சதா அஸ்கர் தெரிவிச்சிருக்கான். அந்த அஸ்கரோட அந்த பிஞ்சு குழந்தையோட பெத்த தாயும் சேர்ந்து செஞ்சதுதான் ஒட்டுமொத்த கேரளாவையும் உலுக்கி இருக்கு. குழந்தைக்கு எதிரான வன்முறை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி தயவு செஞ்சு உடனடியா தண்டனை கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுப்போம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.